அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, இன்று வியாழக்கிழமை திருப்புகழ் தந்த வாத்தே சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய ஜீவ சமாதி திருத்தணியில் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போயிருந்தோம். இதில் இந்த குரல் பதிவுக்கு மேலே ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்க. அந்த படத்தில் என் கூட இருக்கிற மதன் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு 6-7 வருஷம் பழக்கம். திருத்தணியை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஒரு சில இடங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லியிருந்தார். இவர் வர சொன்னதுனால தான் போனோம். இதில் 2 விஷயத்தை பதிவு செய்தாகணும். முதல் விஷயம் அவரோட ஜீவ சமாதி கிடையாது. ஆக்சுவலாக அவரோட உறவினர்களும் அவரோட மூதாதையர்களும் ஒரு சில தகவல்கள் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதில் இன்னைக்கு அவங்களோட பொண்ணு, பேத்தி, அதுக்கப்புறம் அவரோட மகன், இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் அந்த படத்தையும் பதிவு செய்கிறேன். அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. வாத்தே சுப்பிரமணிய பிள்ளை அவர்களோட பூத உடலை எரித்து அதிலிருந்து அவரோட வேண்டுதல் அப்படிதான் வச்சிருந்திருக்காராம். அவரோட அஸ்தியையும் ஒரு எலும்பையும் திருத்தணி ராஜகோபுரம் முருகர் பார்வையில் இருக்கிற மாதிரி என்னை கடைசியாக அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த 2 பொருளும் சார்ந்த ஒரு மண் பானை, அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம், நந்தி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் தேடி போனோம். கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள் பயணப்பட்டோம். இதில் ஒரு பெரிய 2 ஆச்சரியம், அதிசயம் என்னென்னா, நான் இந்த நாளில் திருவாரூரில் இருந்திருக்கணும், தட்சிணாமூர்த்தி மடத்தில். ஆனால் எனக்கு அதுக்கு போக உத்தரவு வரல. அந்த பயணம் ரத்தாகுது. அதுக்கப்புறம் நான் புதன்கிழமை எனக்கு காலையில் தியானத்தில் இந்த மாதிரி திருத்தணி போயிட்டு வந்துடலாம், இந்த மாதிரி திருத்தணிக்கு போகணுன்னு சொல்லி உத்தரவு வருது. அப்போது இவங்க திருப்புகழ் சுப்பிரமணிய பிள்ளை அவரோட மகனுக்கு அவர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை நான் வந்துடுறேங்க, போடாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர் சொன்னது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் 19ஆம் தேதி மாலை அபிஷேகம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் திருத்தணியில் தான் இப்போ இருக்கோம். நாளை காலையில் தான் திருத்தணிலேருந்து கிளம்ப போகிறோம். அதனால் நாங்கள் தங்கியிருக்கிறது ஜிஆர்டி ஹோட்டல், அங்கே வந்துருங்க, போகலான்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரோட நிகழ்ச்சி திட்டம் எனக்கு தெரியாது, என்னோட நிகழ்ச்சி திட்டம் எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தது, என்னுடைய மலேசியா பயணம் முடிச்சதுக்கப்புறம் 30ஆம் தேதிக்கு மேலே போகலாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவரும் அது சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்து, நேற்று அவங்க திருத்தணியில் நைட் தங்கியிருக்காங்க. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு காலையில் நான் இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கே முருகர் அடியாருக்கெல்லாம் முருகர் சொந்தங்கள் இருந்தாங்க, அவங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு போனோம். போகும்போது நான் இது வரைக்கும் திருத்தணியில் நான் மயில் பார்த்ததில்லை, அதே போல் மயில் சத்தத்தையும் கேட்டதும் இல்லை. இன்றைக்கி முதல் தடவையாக மயில் சத்தம் 2 மயில் அவ்வளோ சத்தமாக கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. நான் மட்டும் கேட்குறேன், கூட இருந்த எல்லாருமே கேட்டாங்க. அவங்க பொண்ணு அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க சார், கரெக்டாக நம்ம படியே அந்த மலைப்பாதையில் ஒரு தனி வழியில் அவர் எங்களை கூப்பிட்டு போகிறாரு, அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பெரிய மயில் சத்தம், ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் 3 இடங்கள் போனோம். அந்த 3 இடங்களில் ஒரு இடம் தான் இவங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லி வச்ச மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களோட ஒத்து போச்சு. சரி, இது எல்லாமே சுப்பிரமணிய பிள்ளை ஐயாவோட தேடி தான் இந்த பயணமான் இருக்கும்போது, இல்லை இங்கே வந்ததோட நோக்கமே வேற. முருகப்பெருமான் நீங்கள் வர வச்சது இதை தேடி கண்டுபிடிச்சி கிடையாது, இதை தாண்டி ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு தான். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருகர்களும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ஒரு திருவிளையாடலே செஞ்சுருக்காருன்னு எனக்கு அங்கே உணர்ந்தேன். நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போனது பேர் முருகன். நாங்கள் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கேட்டோம், உங்கள் பேர் எனக்கு என்ன முருகன் அப்படின்னாரு. அவர் தான் போனார். நான் இன்னொரு இடத்துல இருந்து இவங்க வேற ஒரு கல்லறை சார்ந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது, 3ஆவது ஒரு இடத்துக்கு நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பொறுமையாக வாங்கன்னு சொல்லி போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இதை காட்டுறதுக்காக தான் முருகப்பெருமான் நம்மளை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்காருன்னு சொல்லி. அது எந்த இடம், அந்த இடம் இன்னும் நீங்கள் இது வரைக்கும் திருத்தணியில் இருக்கிற ஒரு சில முருகர் அடியார்களுக்கு இப்படி ஒரு கோவில் இருக்கிறது, இப்படி ஒரு இடம் இருக்கிறது அங்கே தெரியாமல் இருந்துச்சு. கண்டிப்பாக முருகப்பெருமான் அனுமதியோட ஒரு சிறு குரல் பதிவில் மட்டும் அந்த விஷயத்த சொல்லிட முடியாது. மிகப்பெரிய குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 நிமிஷம் காணொலி தான் அந்த விவரத்தையே சொல்ல முடியும். ஒரு பெரிய சக்தியாக முருகப்பெருமான் எப்படி செயல்பட்டிருக்கான்றதுக்கு அந்த சம்பவம் உதாரணமாக இருக்கும். விரைவில் அது எந்த இடம் சம்மந்தப்பட்டதுன்னு நான் பதிவு செய்கிறேன். திருத்தணி பயணம் முடிஞ்சு சென்னை திரும்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.